ஹோண்டாய் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க பிடிஎஸ் கிட்ட இருந்து இவங்களுடைய காரை ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கூட இப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ என்ன விஷயம்னா பிடிஎஸ் காரங்க இருக்காங்களே இவங்க வேர்ல்டு வைட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. அதுலயும் இந்தியன் கேர்ள்ஸ்க்கு நடுவில் இவங்களுடைய கிரேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்துச்சுன்னா ஹோண்டாய் தன்னுடைய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹைட்ரோஜன் எஸ்யூவி லான்ச் பண்ண இருந்தாங்க. இவங்க பாக்குறாங்க எஸ்யூவியை எல்லாருமே ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா ஆட் காட்டுறாங்க. ஸோ இதனால இவங்க மார்க்கெட்ல ஏதாவது வித்தியாசமா செய்யணும்ன்றதுக்காக பிடிஎஸ் கூட கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா இவங்க நார்மலான ஃபார்மல் ஆடை உருவாக்கல, பதிலா இவங்க இன்னொரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. நீங்க அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது எங்களுடைய எஸ்யூவில நீங்க அங்கே போய் இறங்குங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ன்றதுனால அங்கே பப்ளிக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும், எங்களுக்கு மார்க்கெட்டிங்கும் ஆயிரும்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரியே அவங்களும் செய்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க நினைக்கிறாங்க இந்த வருஷம் ஃபுல்லா எப்படியும் 20,000 இருந்து 30,000 கார்ஸ் வரைக்கும் சேல் ஆகிடும். ஆனா அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு 60,000க்கும் அதிகமான ஆர்டர்ஸ் வந்துருது. இதனால அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க காலி ஆயிட்டாங்க.